நாங்கள் கோழி குஞ்சு வளர்க்க கூண்டு தனியாக வச்சுருந்தோம். இன்னைக்கு தற்செயலாக அந்த கூண்டு கொண்டு போய் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு எலி மாட்டி கிடக்குது. இது தானாகவே திறந்து உள்ளே போய் சாப்பிட்டு வெளியே வர பழக்கம் உள்ள எலி. இன்றைக்கி அப்படியே மாட்டிக்கிச்சு போல இருக்குது. ஏன்னா உள்ளே வச்சுருந்த கோழி குஞ்சு தூக்கி சாப்பிட்டு போனது எலி தான் நிறைய. ஸோ இது எப்படி காப்பாற்றி வெளியே விட்றோன்னு பாருங்கள். இது ரொம்ப ஃபெரோஷியஸாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுக்கலாம் பார்க்கலாம். எப்படி மெதுவாக அந்த கூண்டு முதல்ல எடுக்கிறோம். எலி வந்து கடிக்க வருது கையை, திருப்பி விட்டுறோம். ஏன்னா எலி கடிச்சு நிறைய இன்ஃபெக்ஷன், ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்குது எலி. எப்படியும் காப்பாற்றுன்றதுக்காண்டி அந்த எலியை கூண்டு மெதுவாக தூக்கிட்டு இருக்கோம். தூக்கி வச்சு ஆல்மோஸ்ட் இந்த கூண்டு வந்துடுச்சுது. கொஞ்சம் பாருங்கள், மெதுவாக எடுக்கிறோம். கடிக்க வருது திருப்பி. அந்த கூண்டை தொடரும் போது கடிக்க வருது எலி. அதுக்கு தெரியாது நம்ம அதை காப்பாற்ற போகிறோன்னு சொல்லிக்கிட்டு அது கூண்டு எடுத்துட்டேன். இதை வந்து ஏன் இங்கேயே நீங்கள் திறந்து விடக்கூடாதுன்னு கூட சில பேர் கேட்பாங்க. இது திறந்து விட்டால் திருப்பி இந்த எலி வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்துடும். பாருங்கள் எப்படி ஃபெரோஷியஸாக இருக்குன்னு. கால் கிட்ட கடிக்க வர ட்ரை பண்ணுது அது பாட்டுக்கு. ஸோ கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கூண்டை திறந்து திருப்பி டோர் எங்கள் சைடு இல்லாமல் திறந்து விட்ற போகிறோம். ஓப்பன் சைடு வச்சுருவோம். அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தானே வெளியே போயிடும். நான் திறந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிது. இப்போ எலி இருக்கான்னு பார்த்தா எலி அங்கே இல்லை, அது சுதந்திரமாக வெளியே போயிடுச்சுது. நீங்கள் அந்த திருப்பி பார்த்துக்கலாம். இந்த கூண்டுடைய வாசல் காமிக்கிறேன். கூண்டு சைடும் திறந்து தான் வச்சுட்டு போயிருக்கோம். இப்போ எர்லி என்ஜாயிங் த ஃப்ரீடம். அட்லீஸ்ட் ஒரு ஜீவனை காப்பாற்றிட்டோன்ற திருப்தி இருக்குது. எதுக்கு ஆபத்துனாலும் கடவுள் நம்ம காப்பாற்ற செய்யறதுக்கு ஒரு நன்றி அவருக்கும் சொல்லிவிட்டு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள்.